எல்லாருக்கும் வணக்கம். சில பேர் கெட்டவங்க, ஆனால் விருச்சக ராசிக்காரங்க கேடு கெட்டவங்க. என்னடா தலை டைலாக் சொல்கிறேன்னு அப்படின்னு பார்க்காதீங்க, உண்மை அதுதாங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கிரிமினல் மைண்ட் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் விருச்சக ராசிக்காரங்க நீதி, நியாயம், தர்மம், சமாதானம் அப்படின்னு தான் வாழ்வாங்க. கெட்டது செஞ்சு வாழ்கிற வாய்ப்பு கிடைச்சா கூட எனக்கு அப்படிலாம் வாழணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு அப்படிலாம் தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்க நேர்மை தவறாத மாணிக்கம், நீதி நியாயத்தை நிலநாட்ட பிறந்தவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களாம் கெட்டது வராது அப்படின்னு நினச்சிடாதீங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கும் கிரிமினலாக யோசிக்க தெரியும், அவங்களாலையும் கெட்டவனாக வாழ முடியும். விருச்சக ராசிக்காரங்கிட்ட போர் குணம் இருக்குது. ஸோ விருச்சக ராசிக்காரங்கிட்ட யாரும் வச்சுக்காதீங்க. அதே சமயத்தில் விருச்சக ராசிக்காரங்க என்றைக்குமே நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும், நம்மளாம் 4 பேர் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துருங்க. அதுதான் நீங்கள் செய்வீங்க. ஆனால் சூழ்நிலை உங்களை கெட்டவங்களாக மாற்றும். ஆனால் அப்படிலாம் நீங்கள் மாறி போயிடாதீங்க, உங்கள் வழியில் போய்கிட்டே இருங்க, உங்கள் கொள்கையை விட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ விருச்சிக ராசிக்கார நேயர்களே, வாழ்ந்து காட்டுங்க, சாதிச்சு காட்டுங்க, உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க, உங்கள் கொள்கையை யாருக்கு விட்டு கொடுக்காதீங்க. என்ன தப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கங்க. மற்றபடி உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க, நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.